கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1859 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 66 அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், உங்கள் பகைவர்களோ வெட்கப்படுவார்கள். உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக பகைவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், சத்துருக்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் பகைவர்களை வெட்கப்படுத்தும்படியாக உங்களுக்கு சந்தோஷமான காரியத்தை தரப்போகிறார். நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்கள் பகைவர்கள் வெட்கப்படுவார்கள். இதுநாள் வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த, தொழிலிலே நடந்த, வியாபாரத்திலே நடந்த, குடும்பத்திலே நடந்த காரியங்களை குறித்து வெட்கம் வந்துவிடுமோ என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உனக்கு சந்தோஷம் தேடி வரப்போகிறது. உன் சந்தோஷத்தை கெடுக்க நினைத்த பகைவர்கள் வெட்கப்படுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த நினைக்கிறவர்களை நீர் வெட்கப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுங்கள். நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள், சமாதானம் அடைவீர்கள். மகிழ்ச்சியும் களிப்பும் குதூகலமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். சந்தோஷம் வேண்டுமா? இயேசுவிடத்தில் வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.